இது வெறும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுற ஆட்சியாக இல்லாமல் ஒரு ரியல் ஆட்சியை கொடுங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடைய அறையிலேயே ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திருட்டுத்தனமாக போய் தங்குவதற்கு ரெசார்ட்ல ரூம் புக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்குமான அந்த வித்தியாசம். தமிழ்நாட்டில் என்னைக்குமே ரெசார்ட் பாலிடிக்ஸ் செய்யாத ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு. 20 வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. பாஜகவுடைய வெற்றிக்கு மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. சட்டமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. முதல்ல நமக்கு மட்டுமே ஏமாற்றமாக இருந்த அந்த எலெக்ஷன் ரிசல்ட் இன்னைக்கு நாளாக இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக அது ஒவ்வொரு நாளும் மாறிட்டு இருக்கு. இந்த சூழலில் நம்முடைய தலைவர் அவர்கள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் முதல்ல மாவட்ட கழக செயலாளர்கள்லாம் வர சொல்லி இதே அரங்கத்தில் சந்தித்தாங்க. அதன் பிறகு உடனடியாக அடுத்து நம்முடைய இளைஞரணி தம்பிமார்கள்லாம் நான் சந்திக்கணும், நீ உடனே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு என்கிட்ட அறிவுறுத்தினாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த கூட்டம் இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல தேர்தலில் வெற்றி வாய்ப்பை நாம் இழந்ததுனால நீங்கள்லாம் கொஞ்சம் அப்செட்டாக நிச்சயமாக இருப்பீங்க. உங்களையெல்லாம் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது, என்னுடைய காரில் கிளம்பும் போது நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது, நீங்கள்லாம் என்னையும் தலைவரையும் உற்சாகப்படுத்துறதுக்காக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இந்த தேர்தல் முடிவு இன்னைக்கு இந்த அரசியல் சூழலில் பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்தல் காலத்தில் தோற்றிருக்கலாம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான மரியாதை இன்னைக்கு பல மடங்கு கூடியிருக்கு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, தேர்தல் முடிஞ்சோன்னே எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சோன்னே 4ஆம் தேதி இரவு பார்த்திங்கன்னா நம்முடைய வெற்றி வாய்ப்பை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சென்னைக்கு வருவதற்கு டிக்கெட்டு புக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ட்ரெயின்லையாக இருக்கட்டும், பஸ்ஸில் இருக்கட்டும், ஃப்ளைட்லையாக இருக்கட்டும், இதுக்கான ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் பிற சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திருட்டுத்தனமாக போய் தங்குவதற்கு ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்குமான அந்த வித்தியாசம். அந்த அளவுக்கு அவங்களுடைய எம்எல்ஏக்கள் மேலே அவங்களுடைய தலைமைக்கு நம்பிக்கை, அவங்களுடைய தலைமை மீது அவங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு நம்பிக்கை. இதையே நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் என்றைக்குமே எப்பொழுதுமே ரெசார்ட் பாலிடிக்ஸ் செய்யாத ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்குது. அதற்கு என்ன காரணம்? தலைமை மீது தொண்டர்களுக்கும், தொண்டர்கள் மீது நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நம்முடைய தலைவரையோ நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், இப்படி எத்தனையோ பதவிகள் வரும் போகும். ஆனால் திமுகவில் நான் ஒரு உறுப்பினர், கலைஞருடைய உடன்பிறப்பு, நம்முடைய தலைவருடைய தொண்டன், இளைஞரணியில் நான் ஒரு உறுப்பினர், இளைஞரணியில் நான் ஒரு நிர்வாகி அப்படிங்கிற அந்த பெருமையும் கெத்தும் நமக்கு மட்டும்தான் என்றைக்குமே இருக்கும். பலமுறை சொல்லியிருக்கிறேன், நம்ம வெறும் தேர்தலுக்காக பணியாற்றக்கூடிய அரசியல்வாதிகள் கிடையாது. பிறவி போராளிகள், வாரியர்ஸ், கலைஞருடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள். நம்முடைய இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் தலைவருடைய வழிகாட்டுதலின்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அப்போதிலிருந்து கடந்த 3 வருடங்களாகவே களத்தில் இறங்கி
பல்வேறு பணிகளை நாம் பெருமையாக சொல்லலாம், நிச்சயம் செஞ்சுருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்கள் அத்தனை பேரும் கடுமையாக உழைச்சிங்க. நம்முடைய கழக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு பூத்துலேயும், ஒவ்வொரு தெருவுலையும், ஒவ்வொரு வீட்டிலையும் போய் வாக்கு சேகரிச்சிங்க. ராத்திரி பகல்னு பார்க்காம நீங்கள் அத்தனை பேரும் உழைச்சிருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுடைய சகோதரனா உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக நம்முடைய மாநில துணை செயலாளர்கள், அனைத்து இளைஞரணி நிர்வாகிகள் தங்களுடைய வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு ஒரு மாதத்துக்கு மேலே தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற தொகுதிகளில் போய் தங்கி தேர்தல் வேலைகள்லாம் பம்பரமாக சுழன்று செஞ்சாங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு உழைப்பையும் மீறி நம்முடைய தலைவருடைய, நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களை எல்லாம் மீறி நாம் எதிர்பார்க்காத ஒரு முடிவு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்குறாங்க. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பற்றி ஏற்கனவே நம்முடைய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. வெறும் 17 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நாம் இன்னைக்கு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். இப்போ ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய கட்சிக்கு மெஜாரிட்டியும் கிடைக்காம நம்ம கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவால் தான் இன்னைக்கு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. நம்ம கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் நம்ம தலைவர்கிட்ட வந்து தலைவருடைய உத்தரவு பெற்று, அனுமதியை பெற்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் 20 வருஷத்துக்கு மேலே நம்முடைய முதுகு மேலே ஏறி நின்று நம்ம மேலே சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகில் குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. இந்தியாவில் பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது, காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ தெரியுது. அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸையும் நம்முடைய தலைவர் தான் தோல்ல சுமந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் சுமந்துட்டு இருந்தோம். மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும், பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டுறக்கூடாதுன்னு நம்முடைய தொண்டர்கள் நாம் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றி பெற வச்சுட்டு இருந்தோம். இந்த தேர்தலையும் அதான் பண்ணோம். களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 5 இடத்துல ஜெயிக்க நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள், திமுக காரன் தான் காரணம். இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் போட்ட ஓட்டில் ஜெயிச்சுட்டு பதவிக்காக சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டாங்க. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை இனி எந்த காலத்திலையும் நாம் நம்பக்கூடாது, எந்த காலத்திலையும் நாம கிட்ட சேர்க்கக்கூடாது. அவங்களுக்கு சரியான பாடத்தை நாம கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் வெகு விரைவில் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த சூழலில் இளைஞரணி தம்பிமார்கள், சகோதரர்கள், நான் உங்ககிட்டலாம் கேட்டுக்கிறதெல்லாம், நாம் ஏற்கனவே செஞ்ச பணிகளை இன்னும் வேகமாக செய்வோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இவ்வளவு நாட்களாக உழைப்பை அள்ளி கொடுத்த உங்களை நம்முடைய கழக தலைவர்கள் நிச்சயம் உங்களை கைவிட்ட மாட்டார். நானும் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பேன், உங்களோடு தோளோடு தோள் நிற்பேன். உங்களால் தான் நான் வர்ற ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழ் கலைஞருடைய பிறந்த நாள், அதை மிகச்சிறப்பாக நாம் கொண்டாடணும். நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியில் நடத்துங்க. யார் யாரெல்லாம் எவ்வளோ செய்ய முடியுமோ, பிரம்மாண்டமாக இல்லாமல் அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நலத்திட்ட உதவி நிகழ்ச்சி நடத்துங்க. நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சியில் மிக மிக முக்கியமாக யார் கலந்துக்கிறாங்களோ இல்லையோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள தயவு செய்து கலந்து கொள்ள சொல்லுங்கள். உங்களுடைய மனைவி, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மகன்கள், மகள்கள், அவங்க தயவு செய்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். இன்றைக்கி நம்ம தலைவர், இன்றைக்கி நாம் ஆட்சியை விட்டு வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகள் தான் தொடர்ந்துட்டு இருக்கு. நம்ம தலைவருடைய ஆட்சியுடைய சாதனைகளுக்கு இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்கு. நான் சட்டமன்றத்தில் பேசினேன், நீங்கள் அத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. இது வெறும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுற ஆட்சியாக இல்லாமல் ஒரு ரியல் ஆட்சியை கொடுங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடைய அறையிலேயே ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க.
அதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம். இந்த ஆட்சி அமைஞ்சு இத்தனை நாளில், குறைஞ்ச நாள்லயே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான குற்ற சம்பவங்கள் தினமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த செய்திகள் எல்லாம் மறைக்க ஆளுங்கட்சியுடைய அந்த ஆன்லைன் மாஃபியா குரூப்பு தினமும் ஒரு பொய் செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் நாம மட்டும் இல்லை, இன்னைக்கு பொதுமக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, விரைவில் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஆட்சியுடைய உண்மை முகம் முழுசா தெரிஞ்சதும் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் நம்முடைய தலைவர்கிட்ட வந்து நிற்பாங்க, நம்மளோட தலைவரை தேடி வருவாங்க. அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. தேர்தல் முடிவுக்கு நாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் யாரும் பழி போடக்கூடாது, பழி போட வேண்டாம். ஆனால் ஒன்று முக்கியம், இந்த முடிவுகளிலிருந்து என்ன பாடத்தை நாம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம், எந்த இடத்துல நாம் விட்டுட்டோம், எந்த இடத்துல நாம் மிஸ் பண்ணிட்டோம், சரிக்கிட்டோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் யோசித்து சரி பார்த்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி நம்ம அடுத்தடுத்த பணிகளை நாம் வகுத்துக்கணும். கொரோனா, புயல், மழை, வெள்ளம் மாதிரியான பேரிடர் நேரத்தில் நாம் மக்களோட மக்களாக தான் எப்போவுமே நின்றுருக்கோம். இப்போவும் தமிழ்நாட்டில் ஒரு பேரிடர் தான் நடந்திருக்கு. இதிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கோ இல்லையோ, இளைஞரணி தம்பிமார்கள் உங்ககிட்ட இருக்கு. இந்த தேர்தலில் சோஷியல் மீடியா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. நம்ம அங்கே தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஆனால் அதே நேரத்தில் வெறும் சோஷியல் மீடியா மீது பழி போட்டுட்டு அதை காரணமாக சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடக்கூடாது. ஏன்னா எலெக்ஷனில் நாம் வெளியே எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்டோம், ஆனால் வீட்டுக்குள்ளே கேட்காம விட்டுட்டோமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. நீங்கள் வெளியில் உள்ளவங்களையெல்லாம் சந்தித்து அரசியல் மையப்படுத்துகிற முன்னாடி உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை, உறவினர்களை நீங்கள் முதல்ல அரசியல் மையப்படுத்துங்க. தினமும் அவங்ககிட்ட அரசியல் பேசுங்க, ஆனால் அவங்களுக்கு புரிகிற மொழியில் பேசுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை அரசியல்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. குறிப்பாக ஜென்சி இளைஞர்கள்கிட்ட உண்மைகளை அவங்களுக்கு புரிகிற மொழியில் எடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டு. ஒரு விஷயத்தை எவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறோமோ அது அவங்க அவ்வளோ ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆகவே அவங்கக்கிட்ட நம்முடைய ஹிஸ்ட்ரி, நம்முடைய சாதனைகள், தியாகத்தை அவங்களுக்கெல்லாம் புரிகிற மொழியில் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம். சோஷியல் மீடியாவில் நீங்கள் எல்லோரும் ஆக்டிவாக இருக்க வேண்டும். ஏதோ பேருக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கோம், அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் நீங்களே கண்டென்ட்டை உருவாக்குங்க. இந்த சோஃபா மாடல் அரசனுடைய குறைகளை, நாம் செஞ்ச சாதனைகள் எல்லாம் புள்ளி விவரத்தோட ரொம்ப சிம்பிளாக போஸ்ட் பண்ணுங்கள். இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும்தான் அதை பண்ண முடியும்னு நினைக்காம நாம் ஒவ்வொருத்தரும் இன்ஃப்ளூயன்சர்ஸாக மாற வேண்டும். இந்த அரசுடைய ஃபேக் நெரேட்டிவ், ஃபேக் ப்ரோபகண்டாவை அம்பலப்படுத்துவோம். சமூக வலைதளங்களுக்கு நியமிக்கப்பட்ட துணை அமைப்பாளர்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை ஒருங்கிணைஞ்சு செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். இன்னும் சில மாவட்டங்களில் அந்த பணி நடைபெறாமல் இருக்குது. நாளை முதலோ இல்லை நாளை மறுநாள் திங்கட்கிழமை முதல் மீண்டும் அந்த பணிகளை துவங்க இருக்கின்றோம். இன்னைக்கு தேர்தல் அரசியலில் கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கலாம், ஆனால் கொள்கை அரசியலில் நாம் ஒருபோதும் தோற்றதே இல்லை, தோற்கவே மாட்டோம். இதுதான் கழகத்துடைய பலம். தமிழ்நாட்டுடைய அரசியல் எதிர்காலம் அறிவு தெளிவுள்ள, கொள்கை உறுதியுள்ள யங்ஸ்டர்ஸை நம்பி இருக்கு. அவங்கள நாம தான் தயார் செய்யணும். இந்த தேர்தலுடைய முடிவு இதோட கழகம் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையாது. நமக்கு இனிமேல் புது புது களங்கள் காத்திருக்கு. அதற்கு நாம் தயாராகும். நம்முடைய தலைவர் வழியில் நாம் நிச்சயம் சிறப்பாக செயல்படுவோம். எனக்கு பிறகு தலைவர் அவர்கள் இங்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருக்கின்றாங்க. எனவே வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி, தலைவருடைய சொல் கேட்டு அவருடைய கரங்களை நாம் அனைவரும் பலப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை கொடுத்த தலைவருக்கும் அனைத்து அமைப்பாளர்களுக்கும் துணை அமைப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.